Hi friends, welcome to Social Team Badhi channel. யூஸ் பண்ண மனசே வராது. என்ன மாதிரி தானே நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஒருத்தரவது கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷர்லாம் காமிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதில் என் வீடியோ பாருங்கள். நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்கன்னா இது நான் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்ன பண்ண போகிற? உங்களுக்கு என்ன தெரியும்? குத்து விளக்கு, குத்து விளக்கு, குத்து விளக்கு. ஏய், நான் எதுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் சொல்லுங்கள். எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. 2 தோசை இதில் வச்சுட்டு இந்தாங்க, இந்தாங்க தோசை சாப்பிடுங்க. இதில் 2 வச்சுக்கணும். போமா, என்னதான் இருந்தாலும் இலை அப்படின்னா தட்டு போட்டு நல்லா சாப்பிடணும். இதெல்லாம் இப்போ யாரும் அன்பளிப்பாக வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க வீடியோ பார்த்தா கஷ்டப்படுவாங்க. ஐயோ கண்டிப்பாக, சாரி. எனக்கு டின்னர் செட் ரொம்ப பிடிக்கும். நிஜமாவே திரும்ப எல்லாத்தையும் உள்ள வச்சு கவர் பண்ணி மேலே போட்டுருவேன். பருத்தி போட்டு கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்தி சேனல். பொங்கல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா? பொங்கல் வேலைன்னா க்ளீனிங் தான். இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு ரூமை ஒழிச்சினேன். அந்த ஒரு ரூம் ஒழிச்சும் போது இவரை இன்னைக்கு குளிப்பாட்டலான்னு பார்த்தேன். வேண்டாம், கொஞ்சம் வெயில் வரட்டும், அப்புறம் இவரை குளிப்பாட்டிக்கலான்ட்டு இவரை அப்படியே உட்கார வச்சுட்டேன். இந்த அட்டை டப்பா தான் இப்போ என்னுடைய டார்கெட்டாக இருக்குது. போன வருஷம் பொங்கல் முடித்து ஆயுத பூஜைக்கு க்ளீன் பண்ணும்போது இந்த டப்பா அப்படியே தொடச்சி வச்சுட்டேன். எதுவும் இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை, ஓப்பன் பண்ணவே இல்லை இந்த டப்பாவை. சரி, இந்த வருஷம் இதில் என்ன தான் இருக்குது? போன பொங்கலுக்கு உள்ளே வச்சது. இது வந்து கிஃப்ட்டு பாக்ஸுன்னு போட்டிருக்கேங்க, எழுதியிருக்கேன். அதில் என்னென்ன கிஃப்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த இதெல்லாம் செலோ டேப்லாம் பிரிச்சுட்டேன். ஒரே ஓட்டடை ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் எதுக்காக இந்த பொங்கல் அப்போ க்ளீன் பண்ணணும்லாம் வச்சாங்கன்னு தெரியல. வீடு சுண்ணாம்பு அடிப்பாங்க, சட்டி பானைக்குள்ளே இருக்கிற அந்த விதனெல்லாம் எடுத்து போட்டு புதுசாக ரெப்புவாங்க. அப்படி தான் க்ளீனிங்கு. இப்போ தான் காலமாற்றம் எல்லாம் ஆனதுனால நம்ம வந்து க்ளீனிங்கை இப்படி வச்சுருக்கோம். ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் க்ளீனிங்கை நான் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அப்புறம் வெள்ளி செவ்வாய் அப்படின்லாம் நம்ம தொடர மாட்டோம் இல்லைங்களா? அதனால் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டேன். வாங்க, இந்த டப்பாவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டடை ஃப்ரெண்ட்ஸ். அந்த டஸ்ட்டு எங்கேருந்து தான் வந்து சேருதுன்னே தெரில. இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மக்களே, இந்த கெலாக்ஸ் பாக்ஸ்லலாம் எதுக்கு என்ன வச்சுருக்குன்னு தெரியல. பார்க்கலாம் வாங்க. என்ன இது? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இது கிஃப்ட்டு வந்தது. வீடு கிரகப்பிரவேசத்துக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஒத்த விளக்காக இருக்குது. யார் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு நோட்டை பார்த்தா தான் தெரியும். டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன கிஃப்ட் வந்ததுன்னு. பார்த்தீங்களா, தட்டோடு சேர்த்து வந்திருக்கு மயில் வச்சு. ஆனால் ஒரு விளக்காக இருக்குது. பரவாயில்ல. என்ன சொல்கிறது, ஏதாவது பூஜை அந்த மாதிரி எப்போது நம்ம விளக்குக்கு பண்ணுவோம் தெரியுமா, அலங்காரம். ஸோ அதுக்கு இதை பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஒரு விளக்காக இருந்தாலும் நல்ல வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வெயிட்டு. இதை மட்டும் கெலாக்ஸ் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ முருகா ஃப்ரெண்ட்ஸ், நின்று குனிஞ்சு பண்ண முடியல. ஸோ உட்காந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க்கு, பட்டர்ஃப்ளை ஃப்ளாஸ்க்கு. ஆனால் ஃப்ளாஸ்க் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே என்ன வச்சுருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளாஸ்க் டப்பாக்குள்ள இது என்னதுன்னா, இதில் காஃபி ஊற்றினோன்னா ஷாமோட ஃபேஸ் வரும். சூடாக ஹாட்டாக எதை ஊற்றினாலும் ஷாம் ஃபேஸ் வரும். அவனுக்கு கிஃப்ட் வந்தது. அப்படியே இருக்குது. இதை எடுத்து வைக்கணும் குழந்தைக்கு. ஏன்னா வித்யா பாப்பா பார்க்கும்ல. இது வந்து இதே தான் இருக்குது. ஹாட் பாக்ஸ். பசங்க ஆல்ரெடி ஒரு டப்பர்வேர் கொண்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வந்து இதை அப்படியே வச்சுட்டேன். ஜானு வந்து ஆஃபீஸ் போனால் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஆனால் அவள் வந்து லஞ்சே எடுத்துகிட்டு போகிறதில்ல. இதோ இது ஒரு பாக்ஸ் இருக்குது.
இது வந்து காய் கொண்டு போகிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு பாக்ஸ். யூஸ் பண்ணலாமாம்மா இதை? வேணாமா? திரும்பவும் இது வந்து அட்டை பெட்டிக்குள்ளேயே சென்று விடும். இதில் ஒன்று கூட நான் வந்து கடைக்கு போய் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கிஃப்ட்டு வந்து தான். இதை அப்படியே நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். போன பொங்கலுக்கு இதை நான் வந்து ஓப்பனே பண்ணலை. வாங்க அடுத்தது இது. ஆமாம், இது வந்து மில்க் குக்கர். இது யாருன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, தீபாவளி ஃபண்டு போட்டேன்ல, அவர் வந்து இந்த மில்க் குக்கர் தான் கொடுத்தாரு தீபாவளிக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணல. பொங்கலுக்கு பால் பொங்கிட வேண்டியதுதான், எடுத்து வச்சிடலாம். இது யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு. இதில் வந்து நம்ம பால் பொங்கலாம். இது சார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, இது புனல் இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு. ரொம்ப காலம் ஆச்சு பால் குக்கர் யூஸ் பண்ணி. இது என்னன்னு பார்க்கலாம். இது பெப்பர் சால்ட்டு போடுறது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் கிஃப்ட்டு வந்தது தான். ஆனால் உள்ளே வேறு வச்சுருக்கேன். ஐயோ, இது எங்கே போச்சு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பவுல் நல்லா இருக்குல்ல, கிச்சனில் வச்சிடலாம். சூப்பராக இருக்கு. இது என்னதுமா? இது வந்து கிரகப்பிரவேசத்துக்கு வந்தது தான், காமாட்சி அம்மா விளக்கு. யாரும் ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி பிரிச்சிருவேனா திரும்ப அட்டை இது மாதிரி லாக் பண்ணுறது எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் அப்படி தானான்ட்டு. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் யூஸ் பண்ணல. காமாட்சி அம்மா விளக்கு அழகாக இருக்குல்ல, அம்சமாக இருக்குது. முகத்தோட காமாட்சி அம்மன் நல்ல சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே பூ டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். பழைய காமாட்சி அம்மா விளக்கில் வந்து அந்த பூ டிசைன் இல்லை எனக்கு இப்போ நான் வச்சுருக்கிறது. ஸோ நல்லா இருக்குது விளக்கு. நீ பாருங்க, இப்போ இது வந்து எனக்கு லாக்கிங் பண்ண தெரியாது. கரெக்டா ஐஷு? உள்ள விட்டு பண்ணேன். என்ன உள்ள விட்டு பண்ண? ஏய் சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரதெல்லாம் விளக்காவே வருது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதுவும் கிரகப்பிரவேசத்துக்கு தான் அனிதா மிஸ் கொடுத்த ஞாபகம் இருக்குது எனக்கு. இது ஆமாம், அந்த விளக்கும் அனிதா மிஸ் மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. ஐயப்பா விளக்கு. ஆக்சுவலாக இப்போ நம்ம வீட்டில் ஐயப்பா இருக்கும்போது நான் வந்து ஐயப்பா விளக்கு எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டினரி குட்டி ஐயப்பா விளக்கு வச்சுருந்தேன், புது விளக்கு, அதை ஏற்றிட்டேன். ஃபுல்லாக பண்ணல, லைட்டாக. பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 விளக்கு ஐயப்பா விளக்கு. சூப்பராக இருக்குல்ல. ஏற்கனவே எக்கச்சக்கமான விளக்கு நம்மளால் தேய்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணலாம் அடுத்த தடவை. மாடியில் வீடு கட்டிட்டு அப்போ மாடியில் ஒரு ஃப்ளோர் கட்டிட்ட பிறகு அப்போ வச்சுக்கலாங்க புது விளக்கு ஃப்ரெண்ட்ஸ். மாடியில் வீடு கட்டிடுவேன், இன்னொரு ஃப்ளோர் இது பண்ணுவேன்ட்டு ப்ளஸ் பண்ணுங்கள் கமெண்ட்டில். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஒரு ஃப்ளோர் கட்டணும்னு. கட்டலாம், கட்டுவோம்டா, கட்டுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய டப்பாலாம் இருக்குது. இது வந்து நான் பிரித்து தான் பார்த்தேன், இது யூஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஹாட் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் வேறு, இது வேறு, நல்லாயிருக்கு. இதையும் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இடியாப்பா பார்க்க இட்லி வந்தால் இட்லி எல்லாம் போட்டு வச்சிடலாம்ல, இடியாப்பா பார்க்க. அதனால் இதை எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2500 ml சரிங்களா, ஹாட் பேக். நிறைய வச்சுருக்கேன், பட் யூஸ் பண்ணல. இதை எடுத்துடலாமான்னு பார்க்குறேன். ஆனால் கிச்சனில் வைக்க இடமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லாரும் வெளியில் போகிறதுனால சாதம் வந்து சண்டே மட்டும்தான், அந்த லீவ் நாளில் மட்டும்தான் நம்ம வந்து ரைஸ்லாம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. மீதி நாள்லாம் நம்ம காலி பண்ணிடுவோம். அதனால் ஹாட் பேக் அந்த அளவுக்கு தேவைப்படலை. பட் இட்லி இதுக்கெல்லாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹாட் பேக் நல்ல ஒரு தாராளமாக 1 கிலோ ரைஸு, ஒரு 20 இட்லி வைக்கலாம் உள்ள. நம்ம தான் மேலே கட்ட போகிறோம்ல, அடுத்த வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து உள்ளே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஐஷுக்கு வந்து இதோட விலை எவ்வளோன்னு கேட்குறா. gift கொடுத்தவங்க விலையோடையா கொடுப்பாங்க. 925 போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், 925ன்னு போட்டிருக்கு. இது அப்போது கிஃப்ட்டு வந்துருக்கு. இதெல்லாம் பசங்க கல்யாணத்துக்கு வந்து இது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓய்கா ஈஸி ட்விஸ்ட் கிளாஸ் லிட் வித் லுக் மெக்கானிசம் 2000 ஜேபி. என்ன ஏய், இது குக்கர் தான். நான் இந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சேன். சூப்பர், அழகாக இருக்கு. இதை டைரெக்டாக இது பண்ண முடியாது, அடுப்பில் இல்லை. இது பாட்டம் ரொம்ப அழகாக இருக்குது. ஹேண்டில் ரொம்ப நல்லா இருக்குது. லிட்டோட ஜேபி. ஸ்டோரேஜ் தான், ஸ்டோரேஜ் வைக்கிறது. விலை கேட்பா. இதுவும் 975 ஃப்ரெண்ட்ஸ், 975ன்னு விலை இருக்குது. ஆனால் இப்போ மார்க்கெட் ரேட் என்னன்னு தெரியாது. அப்படியே ஒரு 200 அதிகமாக இருக்கும் இப்போது ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு வச்சு பார்க்குறதுக்கு தான் பிடிச்சிருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு மனசு வரல. நம்ம டைனிங் டேபிளில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சுக்கலாம். அப்புறம் எது பாக்ஸ் சொல்லு, இது எடுக்கலாமா? வரா ஏய், இன்னும் இருக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று நம்ம அடுப்புலேயே வைக்கலாம், லிட்டு போட்டது. சூப்பராக இருக்கு. இது வந்து நம்ம குக் பண்ணலாம் நல்லா. இது வந்து என்னது 2 in 1 நினைக்கிறேன். நம்ம ஏதாவது பாயில் பண்ணுறது இல்லை டைரெக்டாக வந்து தாளிக்கிறது. ஆனால் பாட்டம் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது, தெரியுதுங்களா? அடி பிடிக்கும். லைட் வெயிட்டாக தான் இருக்குது பாட்டமை. ஸோ நம்ம வந்து இந்த வேக வைக்கிறதெல்லாம் இதில் பண்ணலாம். இடியாப்பம், இட்லி, மினி இட்லி, அந்த கொத்து இந்த சைஸில் நம்ம வாங்கி வச்சுட்டு ஸ்டீம் பண்ணுறது எல்லாமே இதில் நம்ம பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்கலாம். குக்கர் செட்டு நினைக்கிறேன். அட பொங்கலோ பொங்கல். குக்கர் மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தேன், கடைசியில் வந்துருச்சு. இந்த குக்கரே யூஸ் பண்ணிக்கலாம். பழைய குக்கர்லாம் வந்து போட்டுட்டு ஒரு பெருசாக ஒரு குக்கர் ஒன்று வாங்கணும், அதுக்காக இருக்கேன். 2-3 பழைய குக்கர் இருக்குது, அதெல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய குக்கர் ஒன்று வாங்கிக்கலாம். இது வந்து 5 லிட்டர் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? காப்பர் பாட்டம் தான், நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாமே. இது அப்படியே இல்லை. ஓ, பட்டர்ஃப்ளை. இது வந்து பேன். பாத்திரம்லாம் வாங்கி வாங்கி வச்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் யூஸ் பண்ண மனசே வராது. என்ன மாதிரி தானே நீங்களும்? கமெண்ட் பண்ணுங்க, எவ்வளோ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒருத்தராவது கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷர்லாம் காமிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அப்போ துணி தைக்கிறவங்க காய்கறி வெட்டுறாங்க. காய்கறி வெட்டும்போது
இது நான் உங்களை மிரட்டுறேனா இல்லை, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ எப்படி வச்சுட்டே இருக்க லூசா? அப்படி இல்லைங்க, அழுதா மற்றவங்களுக்கு பிடிக்காது இல்லையா? அது கூட இல்லை ரீசனு, அழுதா மூஞ்சி பார்க்க செழிக்காது. இதையா இருந்தா அந்த டியூன் சொல்லுவாங்க அழகா, பா வேற மாதிரி வேற மாதிரி. இது வந்து ஹேண்டிலோட இருக்குப்பா. ஏன் இதை மட்டும் கொஞ்சம் வெயிட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சரியா, இப்படி பிடிச்சிக்கலாம். இதுதான் ஸ்டீமரை தான் யூஸ் பண்ண. இது நல்ல வெயிட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஹேண்டில் தோ இருக்கு. இது வந்து நம்ம வந்து இப்படி மாட்டிடலாம். எங்க இது இதில் வந்து மாட்டிடலாம். இது நல்ல வெயிட்டாக இருக்குது. இது கொஞ்சம் தக்கையாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் என் வீடியோ பாருங்கள், நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்கன்னா இது நான் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என் வீடியோ பார்ப்பீங்க. நீங்கள் வாங்கி கொடுத்தா இருந்ததுன்னா ஆமாம் இதை நான் தான் வந்து உனக்கு ப்ரெசென்ட் பண்ணேன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட் வரப்போது பாருங்கள் இந்த வீடியோக்கு எனக்கு. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ண போவது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் குக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ப்ரீமியர்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. கதவு திறந்து பாரு. இங்க பாருங்க, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இது எடுமா, நான் உங்கள் அப்பா பார்க்குறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, என்ன பண்ண போகிற உங்களுக்கு என்ன தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, இதான் வந்து இதில் வைக்கிறது மூடி. அதுக்கு வந்து ஒரு கரண்டி பேஸு, சரிங்களா? இது வந்து இப்படிதாங்க, இப்படிதான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோங்க. நடுவில் இப்போ வீடியோவில் வந்து இதை எடுத்து பார்க்கலன்னு கேட்டாங்களா? நல்லா இருக்கா? ஜான் வரட்டும், அவளை யூஸ் பண்ண சரி. நம்ம அதை ஒரு வீடியோ போட்டுருவோம். என்ன இப்போ நீங்கள் தான் இருக்கீங்களா பார்க்குறதுக்கு, போட்ட பார்க்க மாட்டீங்க? எஸ் எஸ், ஆமாம் 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 சார், ஆமாம் ஆமாம். அடுத்தது அம்மாடி, இந்த பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓ மை காட், குத்து விளக்கு குத்து விளக்கு குத்து விளக்கு. அது என்ன பாட்டு? அது அந்த லைனாக தெரியும். அது கூட குத்து விளக்குன்னு வர்றதுனால எனக்கு தெரியும். திரும்ப முதல்ல இந்த ஐஸு மம்மி, எத்தனை விளக்கு மம்மி. இது மட்டும் அந்த மேலே என்ன மயிலா இல்லை ஆர்டினரியான்னு மட்டும் பார்த்துடலாம். ஒரு ஜோடி விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே சைஸ் கிட்டத்தட்ட நான் ஒரு ஓப்பனாக சொல்கிறேங்க, என்கிட்ட ஒரு 10 ஜோடிக்கு இருக்குது விளக்கு, குத்து விளக்கு. மொத்தமாக ஒரு இந்த சைஸ் வாங்கணும். நல்ல ஐஸ் இந்த சைஸ்க்கு எனக்கு ஒரு விளக்கு வாங்கணும்னு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். அது எப்போ அந்த ஆசை வரும்னு தெரில. இதே தான் வழக்கமான மாடல் ஐடியா தான், நல்லா வைக்கலாம். சரிங்களா? சூப்பராக இருக்குல்ல? ரெண்டு இருக்குது. மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ச் ஹவர்ஸை வந்து அச்சீவ் பண்ணிட்டோன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்துட்டுருக்கீங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும் இல்லைங்களா? வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எனக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரும். சரிங்களா? அடுத்தது ஃபேன்சி பேசாமல் ஒரு குர்த்தனம் பண்ணிடலாம் போல இருக்குது. இந்த தட்டு டம்ளர் தட்டெல்லாம் கூட உள்ளே இருக்குது, கிஃப்ட்டில் எடுத்து வைக்கல. இது என்னன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னம்மா ஓப்பன் எங்கம்மா அது? அதுவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்களா இந்த லாக்கு? மை காட், இந்த லாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இது முதல்ல எடுக்கணுமா? எடுத்துட்டேன். ஏய், நான் எதுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் சொல்லுங்க? எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் இது 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 நீங்கள் பண்ணுவீங்களா? பொழுது போலன்னும் போது இது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கை நம்ம இதுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். சாயந்தரம் பசங்களுக்கு ப்ரெட்டு பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி நிறைய கடாய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேஜியன் தான் 2 இருக்குது. ஏய் நான்ஸ்டிக் தோசை கடாய் இல்லை இது, தோசைக்கல் தானே? வித்யா வாவ், ஜாலி ஜாலி ஜாலி. வித்யாக்கு குட்டி குட்டி தோசை சுட்டு தரலாம்ல. ஓகே சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது. ஏன் தெரியுமா? எப்போதான் இது உடைக்க முடியும், இது கிடைக்கும் அப்படி. ஃப்ரெண்ட்ஸ் இதான் கடைசி டின்னர் செட் சரிங்களா? இதை நான் வந்து உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஜாலி 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 வா. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃப்ரெண்ட்ஸ், கிங்கானில் தான். 24 பீஸ் நினைக்கிறேன். இது வந்து எத்தனை இருக்குது தெரியுங்களா? 1 2 3 4 5 6 இருக்கு. 6 ட்ரே இருக்கு. அப்புறம் ஐயோ ஊந்துற போது உள்ளே போட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 இல்லை இஷ்யூ. 1 2 3 4 5 6 7 8 9 10 12 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 12 இருக்கு. இதில் சாம்பார் இல்லை சட்னி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடப்பாருங்களா, 2 பவுல் தான், கரண்டி தான் இருக்கு. இது என்ன சட்னி கரண்டியா, சாதம் கரண்டியா, குழம்பு கரண்டியான்னு தெரியல. நான் பிரிச்சே பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். இது மூடின்னு நினைக்கிறேன். ஓ ஓகே ஓகே ஓகே. சாதம் இதுக்கு மூடி இல்லை, 2த்துக்கு மட்டும் தான் மூடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2த்துக்கு மூடி இல்லை. கரண்டி உள்ள போட்டுருங்க. இது வந்து சர்விங் பிளேட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது குட்டி தட்டு இருக்கு. அது வந்து சொல்லுங்க, வந்து எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் 6 பேர் கணக்கு. ஓகே ஓகே. 6 தட்டுக்கு ஒருத்தருக்கு 2ன்றதால 12 கப்பு. சரிதான். இது டிஃபன் வச்சுக்கிறது. ஆனா அந்த பவுல் தக்கணுண்டு இருக்கு. 6 பேருக்கு கொள்ளாதுல்ல. எந்த அந்த இந்த சட்னி தானே ஊத்த போறீங்க? அப்படியா? அப்ப இட்லி போடுறதுக்கு இது இதுல தோசை எல்லாம் வச்சுக்கணுமா? ஓ மை காட். மொத்தம் 12 இட்லி வச்சுக்கணும். இல்லை 12 தோசை இதில் வச்சுட்டு இந்தாங்க தோசை சாப்பிடுங்க. இதில் 2 வச்சுக்கணும். அப்படி போமா, என்னதான் இருந்தாலும் இலை அப்படின்னா தட்டு போட்டு நல்லா சாப்பிடணும். இதெல்லாம் இப்படி யாரோ அன்பளிப்பாக வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க வீடியோ பார்த்தா கஷ்டப்படுவாங்க. ஐயோ கண்டிப்பாக. சாரி. எனக்கு டின்னர் செட் ரொம்ப பிடிக்கும். நிஜமாவே நான் ஒரு காலத்தில் டின்னர் செட் என்கிட்ட நிறைய பிளேட், நீங்கள் சில்வர் பிளேட் பாருங்களா, அதெல்லாம் டின்னர் செட் பிளேட் தான். பெரிய பெரிய டம்ளர் இருக்கும் பாருங்கள், நீட்டாக டம்ளர், அதெல்லாம் டின்னர் செட்டுக்கு வந்தது தான் தெரியுங்களா. சும்மா சொல்கிறேன், அவ்வளோதான். இது வந்து டின்னர் செட் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை யூஸ் பண்ணலாமா? ஏன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை கிச்சனில். அம்புக்கு தான். திரும்ப எல்லாத்தையும் உள்ள வச்சு கவர் பண்ணி மேலே போட்டுருவேன். பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாம். பருத்தி மூட்டை
திரும்ப எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சு மேலே போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வருஷம் ஆயுத பூஜைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எடுப்பேன். சரிங்களா? சொல்லு, இன்னும் எதிர்பார்க்குறது துப்பிடு. வாங்கி கொடுத்தாங்க என்ன இல்லைங்க, ஐயோ நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு யூஸ் பண்ண இது பாருங்களேன், இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண மனசே வரமாட்டேங்குது. சரிங்களா? காலையில கடற்கடன்னு ஸ்கூல் ஓடுறோம். எத்தனை பேர் உட்காந்து சாப்பிட்றோம்னு நினைக்கிறீங்க? காலையில வாயில போட்டுக்கிட்டு ஓடுறோம். அதில் வந்து இது வந்து அழகாக டைனிங் டேபிள் செட் பண்ணிட்டு எல்லாரும் உட்காந்து மாடியில் பண்ணலாம். இந்த மாடி வீடு கட்டணுன்னே பண்ணலாம். மாடி வீடு கட்டுறதுக்காக இதெல்லாம் நான் வெயிட் பண்ணுறேன். மாடியில் ஒரு ரூமாவது போட்டுட்டு டைனிங் டேபிள் இந்த வீட்டுக்கு வந்து தான் நான் பிரித்து போட்டுட்டேன். திரும்ப செட் பண்ணி இதெல்லாம் வச்சு நான் வந்து வீடியோ போடுவேன். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுவீங்க. பாருங்கள், நடக்கும், அதுவும் நடக்கும். வாழ்க்கையில் சிலதெல்லாம் நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும், இல்லைங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு வீடியோ. ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வேல்யூ. ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நியூ இயருக்கு வந்து பாலாஜி பவன் போயிருந்தேன். எங்கள் பாபா கோயில் பக்கத்தில் இல்லை, அது ஹோட்டல் புதுசு. எப்பயுமே பாபா கோயில் போனால் பாபா பிரசாதமே வயிறு ரொம்பிடும். ஆனால் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலுங்கிறதுனால அங்கே எப்படின்னு தெரியல. இருந்தாலும் பாபா கோயிலில் அன்றைக்கி நான் தக்காளி சாதம் சாப்பிட்டுட்டு தான் பாலாஜி பவனுக்கே போனேன். பிரசாதம் சாப்பிட்டுட்டு தான். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி சிம்பிளாக ஒரு குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். பிரெட் அல்வா போட்டிருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? வீடியோ போய் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த அட்டைப்பெட்டியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதையும் எடுத்துக்கோ வீடியோ. Bye friends, see you. பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.